Hi, I'm Dr. Kovadini from Co Cosmetic Surgery Center. இன்னைக்கு நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி பற்றி சொல்கிறேன். அதாவது ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ்னு இருக்குது. அதை நம்ம நோஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட நோஸினோட வடிவத்தை மாற்றி அமைக்கலாம். இப்போது யூஸ்வலாக ரைனோபிளாஸ்டி பார்த்திங்கன்னா சர்ஜிக்கலாக தான் பண்ணுவோம். ஒரு சிலர் ஆனால் இந்த சர்ஜரிக்கும் பயந்துக்குவாங்க, அனஸ்தீஷியாலாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டார்சமில் இந்த நோஸோட இந்த பகுதி தான் டார்சம்னு சொல்லுவோம். இந்த டார்சல் நோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்கிறது அல்லது ரொம்ப உள்ள அமுந்து போயிருக்கும். அதை அந்த நேசல் ஹைட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த டிப்ரெஷனை சரி பண்ணி நோஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கும் இந்த இடம், டார்சல் ஹம்ப்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும் நோஸ் மேடாக இருக்கும். இதை நம்ம அந்த மேட்டுக்கு மேலே இருக்கிற பகுதியிலையும் கீழே இருக்கிற பகுதியிலையும் ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா அதை ஈவனாக ஆக்கி அந்த டார்சல் ஈஸ்தட்டிக் லைனை அழகாக கொடுக்கலாம். இதையும் நம்ம நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டியில் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலுமெல்லாம் இந்த பார்ட், அந்த காலுமெல்லா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே நம்ம காலுமெல்லா கீழே ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு அந்த காலுமெல்லார் ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா, அதாவது இந்த நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி மூலிமா கரெக்ட் பண்ண முடியும். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு நோஸ் டிப் ரொம்ப ரவுண்டாக இருக்குது டாக்டர், அதை ஷார்பன் பண்ணணும்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சோட சிரமமாக இருக்குது டாக்டர், இந்த செப்டம் பழஞ்சிருக்கு, டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் டிப் ரொட்டேட்டடாக இருக்குது, நோஸ் இங்கெல்லாம் நேராக இருக்கும், இங்கே டிப்பில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி மூலியம் தான் கரெக்ட் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு நோஸில் ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நோஸை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டியில் கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணி ரைனோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.